பூத்த துழாய் மலர் சூடி களைந்தன சூடுமி தொண்டர்களோம் என்று காட்டுகிறாரே பெரியாழ்வார். தான் சூடி களைந்த மாலையை ஆழ்வாருக்கு பிரசாதமாக தந்தொழினான். தான் சாத்தி களைந்ததாய் அமைந்திருக்கக்கூடிய வஸ்திரம் திருப்பரிவட்டம், அதனை நம்மாழ்வாருடைய சென்னிக்கு அணியாக சேர்த்து அருளியிருக்கிறார். அவருடைய திருவடிக்கு அணியாக அருளியிருக்கிறார். தன்னுடைய திருவடி நிலைகள், அப்படி பிரார்த்திக்கத்தக்க திருவடி நிலைகள், அதனை கொடுத்து இப்பொழுது ஆழ்வாருடைய திருவாக்கையே தான் கேட்கும்படியான திவ்ய பிரபந்த பாசுரங்களுடைய துவக்கம் அமைந்திருக்கிறது. இப்பொழுது எம்பெருமான் அற்புதமாக ஆரத்தி கண்டருள்கிறார், கருப்பூர ஆரத்தி. இந்த கருப்பூர ஆரத்திக்கு எப்படிப்பட்ட வைபவம் என்றால் 2 விதமான பலன்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்று, பகவானை கண்ணால் நாம் சேவிக்கலாம். அவனுக்கு பண்ணப்பட்ட கருப்பூர ஆரத்தியானது இப்பொழுது ஆழ்வார் பக்கலிலே எழுந்துருள பண்ணப்பட்டு கொண்டு வந்து ஆழ்வாருக்கும் பிரசாதிக்கப்படுகிறது. இதனாலே ஆழ்வாரையும் எம்பெருமானையும் நாம் தெள்ளத் தெளிவாக நல்ல ஒளி வெள்ளத்திலே சேவிக்கலாம் என்படியான ஒரு பயன். மற்றொன்று, இப்படி செய்வதனால் எத்தனை பேருடைய கண்ணெச்சில் படும் பகவானுக்கு. பெரியாழ்வார் இதைத்தானே செய்தார். பகவானே, அங்கிருக்கக்கூடிய நீ, வைகுண்ட லோகத்திலே இருக்கும் நீ, இந்த நிலோலகத்துக்கு வந்து விட்டிருக்கிறாயே, உனக்கு 6 கண்ணெச்சில் படுமோ? பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடினார் அல்லவா. அதே கிரமத்தில் ஆழ்வாருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த திருஷ்டி தோஷம், அதே மாதிரியாக எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷம், இவை இரண்டுமே கழிக்கப்பெற வேண்டும் என்பதற்காகவே அற்புதமாக இந்த விஷயமானது, ஆரத்தியானது பகவானுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஆழ்வாருக்கு எந்த ஸ்ரீசடகோபன் சாதிக்கப்பட்டதோ அதனை ஆழ்வாருடைய அடியவர்கள் பிரபன்ன ஜனங்கள் இல்லவா, ஆழ்வார் பிரபன்ன ஜனங்களுக்கு கூட்டஸ்தர், பிரபன்ன ஜனங்களுக்கும் சாதிக்கப்பட்டு மேலும் எம்பெருமான் திருவடி சேர்ந்திருக்கின்றன. அந்த திருவடி நிலைகள் அர்ச்சக சுவாமி தாம் அந்த திருவடி நிலைகளை எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளின் அருகிலேயே இப்படி சேர்ப்பித்திருக்கக்கூடிய அற்புதமான சன்னிவேசம். இப்பொழுது தொண்டிற்காக காத்துக் கொண்டிருந்த அத்தியாபக சுவாமிகள் ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபத்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யதா மாதரம் முனிமின்னு அந்த தனியினை தொடங்க வேண்டும். அதற்கு முன்பாக அற்புதமாக வேத கோஷமானது தொடங்கப்படுகிறது. இந்த வேத கோஷமானது எப்படிப்பட்டது என்றால் அற்புதமாக 4 வேதங்களும் சொல்லப்படுகின்றன. பகவானோ வேத ஸ்வரூபியாய் இருக்கிறார். மறையாய நால்வேதத்திற்கு மனத்துடனே இருக்கிறார்கள். அதற்கு மேற்பட வேதாந்த விழுப்பொருள் மேலும் விளக்காக பகவான் தான் இருக்கிறார். அதற்கு மேற்பட மறையாய் விரிந்த விளக்காக இருக்கிறார். தூயானை, தூய மறையானை, பெண்ணாலி மேயானை, இப்படியெல்லாம் அவன் சாட்சாத் வேத ஸ்வரூபியாக சொல்லப்படுகிறான். வேதம் அவனைத்தான் சொல்கிறது. அதனால்தான் வேதவேத்தியன், வேதவேத்தியன் என்று சொல்லப்படுகிறான். வேதம் ஒன்றாலேயே பகவான் அறியப்படுகிறான். வேதத்தால் பகவானே அறியப்படுகிறான். வேதத்தால் பகவான் அறியவே படுகிறான். எல்லா வேதங்களாலுமே பகவான் அறியப்படுகிறான். இப்படி என்றோ கீதாச்சாரியனான கண்ணன் இந்த பார்த்தசாரதிய பெருமான் கீதா சாஸ்திரத்திலே தாம் தெரிவித்திருக்கக்கூடிய அழகான திருவாக்கு அமைந்திருக்கிறது. வேதைச்ச சர்வகிதி அகமேவ வேத்யா வேதாந்தகிருத்து வேத விதேவதாக என்று சொல்லும்படியாக மொத்த வேதமும் சர்வே வேதாக எத்பதம் ஆமனந்தி. வேதத்தால் சொல்லப்படுவது அப்படி என்ன பெருமை என்றால், உலகிலே பொருள்களை தெரிவிக்கக்கூடியதற்காக 3 விதமான அளவைகள், 3 விதமான பிரமாணங்கள் இருக்கின்றன. ஒன்று, பொருள்களை நேரில் கொண்டு புலன்களால் உணர்ந்து கொள்ளலாம். இது பிரத்யட்சம் என்று சொல்லப்படுகிறது. தெரிந்ததை கொண்டு தெரியாததை இப்படித்தான் இருக்கிறது என்று அறிந்து கொள்ளலாம். இது அனுமானம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இவ்விரண்டுமே தெரிந்த பொருள்களுக்கு, காணக்கூடிய பொருள்களுக்கு, அறிந்த பொருள்களுக்குத்தான் முடியுமே உரிய அறியாத கண்ணுக்கே இலக்காகாத கக்கிலி உன்னை காணுமாறுளாய் என்று ஆழ்வார் காட்டுகிறாரே. கண்ணுக்கே இலக்காகாத தத்துவமான அந்த பகவானை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இப்படியெல்லாம் தெரிந்து கொள்ள முடியாது. நம்பத்தக்க வாக்குகளை வைத்துத்தான் தெரிந்து
sort of Tiruvayurmozhi in Tamil pasurams also. So they have to recite in Tamil. Tribute to the man who made that songs. Nalari Babu. These are all tributes are made to Nalari Babu, Alvars and that. Tamil. But some are in Sanskrit. This is Tamil.
ಎಂಡಿಂಗ್ ಪೋಸ್ಟ್ ಸರಿ ಆಯ್ತು ಮುಗಿದು
பாசுரங்களை தொடக்கத்தை கேட்டு பூரித்து பொங்கியிருக்கிறார். அடியவர்கள் அந்த பகவானுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டதுங்கோள் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்விதிருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாயிலின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே என்று முதலிலே பெரியாழ்வார் பாடின அந்த திருப்பல்லாண்டு பாசுரங்களை அற்புதமாக தாங்கள் பாடினார்கள். பெரியாழ்வாருக்கு பகவானிடத்திலே தான் எத்தனை பரிவு காணுங்கள். அந்த பரிவின் காரணமாகத்தான் அவருக்கு பெரியாழ்வார் என்கிற பெயரே வந்தது. மணவாள மாமுனிகள் உபதேச ரத்னமாலை பாசுரத்திலே காட்டுகிறார். மங்களா சாசனத்தில் மற்றுள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்து அளவுதான் அன்னி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர் பிரான் பெற்றார் பெரியாழ்வார் என்னும் பெயர் என்று. அப்படி அந்த பெரியாழ்வார் பாடின பாசுரங்களான திருப்பல்லாண்டை கேட்டு எம்பெருமான் மேலும் மேலும் பலம் மிக்கிருக்கிறார். இப்பொழுது இந்த முன் திருமண்டபத்திலே திருவாய்மொழி மண்டபம் என்று சொல்லப்படுகிறது. திருவாய்மொழியானது ஓதப்படும்படியான மண்டபம். இந்த திருவல்லிக்கேணியிலே பல மண்டபங்கள் எம்பெருமானுக்கு அமைந்திருக்கின்றன. அதில் இந்த 10 நாள் உற்சவங்களும் ஆழ்வார்களுடன் சேர்ந்து எம்பெருமான் தான் திருவாய்மொழி பாசுரங்களை கேட்க இருக்கிறான். அந்த மண்டபத்துக்கு பெயரே திருவாய்மொழி மண்டபம். திருவாய்மொழி மண்டபம் என்று பெயராக அமைந்திருக்கிறது. இந்த திருவாய்மொழி மண்டபத்தில் பெருமானுடைய பத்தி உலா உடனே ஆழ்வாரும் கூட எதிரிலேயே அவனை நோக்கிய வண்ணமே இருக்கக்கூடியவர். ஆழ்வார் பாசுரம் பாடுகிறார். எந்த கருத்தை உர வீற்றிருந்தான் கண்டுகொண்டே ஆழ்வாரையே கண்டுகொண்டு எம்பெருமான் எழுந்துள்ள எம்பெருமானையே கண்டுகொண்டு ஆழ்வார் எழுந்துள்ள கம்பர் தெரிவிக்கிறாரே. சீதா விராட்டி ராமனையே பார்த்தாளாம், ராமபிரான் சீதையே பார்த்தானாம். இருவரும் மாறிப்புக்கு இதயம் எழுதினார் என்று காட்டுகிறார். ராமனுடைய இதயம் சீதைக்குள்ளே வந்தது, சீதையின் இதயம் ராமனுக்குள்ளே வந்தது என்று. அதுபோலவே இப்போது இருவரும் மாறிப்புக்கு இதயம் எழுதினரோ என்று தோன்றுகிறது. இப்படிப்பட்ட ஆண்டவனையும் அடியவர்களையும் சேவிக்க காத்திருக்கக்கூடிய அடியவர்கள் கூட்டங்களை பாருங்கள். இப்படிப்பட்ட கூட்டங்கள் ஏறடத்ததும் ஏனமாய் நிலம் கீண்டதும் முன்னி ராமனாய் மாரடத்ததும் மண்ணளந்ததும் சொல்லிப்பாடி வன்பொன்னி பேராறு போல் வரும் கண்ணநீர் கொண்டு இந்த பார்த்தசாரதி எம்பெருமான் கோயில் திருமுற்றத்தை சேரிசை தொண்டர்களாக அமைந்திருக்கக்கூடியவர்கள். இப்படி அந்த பார்த்தசாரதி எம்பெருமானிடத்திலே மிக்க பரிவு கொண்டு மிக்க ஆவல் கொண்டு மிக்க ஆசை கொண்டு தாங்கள் அற்புதமாக அந்த எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கூடவே ஆழ்வாரையும் சேவிக்கிறார்கள். ஆக பெருமான் ஸ்ரீதேவி நாச்சியார், பூதேவி நாச்சியார், ஆழ்வார் இவர்கள் அனைவரையும் ஒரு சேவிக்கும்படியான ஒரு அற்புதமான பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. பெருமானுடைய பெருமைக்கு தக்கபடி, பெருமானுடைய அழகுக்கு தக்கபடி அலங்கார வளைவுகள், அலங்கார தோரணங்கள், கொடித்தோன்றும் தோரண வாயில் என்று ஆண்டாள் நாச்சியார் தெரிவித்திருக்கிறாளே. இது உண்மையிலேயே இந்த பரமபத வாசல் அமைந்திருக்கிறதே, இதுதான் கொடித்தோன்றும் தோரண வாசல் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் பரமபத வாசலுக்கு வெகு அருகிலேயே துவஜஸ்தம்பம் எம்பெருமானுடைய கொடி மரம் அது விளங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இங்கு எதிரிலே கொடி தோன்றி கொண்டிருக்கிறது. அங்கு தோரண வாயிலிலே பலவிதமான தோரணங்கள் கட்டி கொடுக்க ஜெய விஜயர்கள் என்றும் சண்ட பிரச்சண்டர்கள் என்றும் இப்படி சொல்லக்கூடியவர்களாய் அமைந்திருக்கக்கூடிய பத்ர சுபத்திரர்கள் என்றும் சொல்லக்கூடியவர்களான துவாரபாலகர்கள் அந்த எம்பெருமானுடைய வாசலை காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவனை ரட்சிப்பதற்கென்று இருக்கிறார்கள். யார் யார் என்றால் குலசேகர ஆழ்வார் காட்டுகிறார். கோலார்ந்த நெடும் சார்கம் கூனல் சங்கம் கொலையாளி கொடுந்தண்டு கொற்ற ஒழ்வாள் காலார்ந்த கதிக்கருடன் என்னும் வெண்ணி கடும் பறவை இவை அனைத்தும் புறம் சூழ் காப்பா என்கிற நிலையிலே இப்படி காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான நிலையிலே எம்பெருமான் சொர்க்க வாசலை விட்டே அவனுக்கு வெளியிலே வருவதற்கு இன்னும் திருவுள்ளம் வரவில்லை போலும். ஏனென்றால் இந்த வாசலை கடந்து வருவதே மிகவும் கஷ்டமானது. ஏனென்றால் பல வேலைப்பாடுகள் அமைந்திருக்கின்றன. அத்தனை சுந்தரமயமாக இருக்கிறது, அழகு மயமாக இருக்கிறது, அழகின் இருப்பிடமாக இருக்கிறது. அதன் வாயிலேயே பகவான் தான் நின்று கொண்டு அடியவர்களுக்கெல்லாம்
காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆயிரக்கணக்கிலே அடியவர்கள் தாங்கள் சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எம்பெருமான் இப்பொழுது எம்பெருமானுடைய ஒரு நாட்களுடைய திருக்கோலத்தையும் இப்படி காணும்படியான ஒரு பாக்கியத்தை, ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட காட்சிகளை ஒவ்வொன்றாக காணலாம். அப்படி பார்க்கிற பொழுது பகல்பத்து உற்சவத்திலே எம்பெருமான் கண்ணன், 4ஆம் உற்சவத்திலே ராமபிரானாக சேவை சாதிக்கிறான் கண்ணன். ராமனும் கண்ணனும் ஒருங்கே வந்திருக்கக்கூடிய நிலை. உண்மையிலேயே ராமனுக்கும் கண்ணனுக்கும், பார்த்தசாரதி எம்பெருமானுக்கும் சக்கரவர்த்தி திருமகனாருக்கும் பல விதங்களிலே ஒப்புமை அமைந்திருக்கின்றன. கண்ணனும் பெருமான் யமுனா நதிக்கரையிலே அவதாரம் பண்ணினவன். ராம